செர்பா இன மக்கள் இமயமலையில உள்ள கும்பு அப்படிங்கிற பகுதியில வாழக்கூடிய ஒரு இனக்குழு மக்களுக்கு தான் பேரு செர்பா அப்படின்னு பேர். இமயமலையில எவரெஸ்ட் சிகரத்துல டென்சிங் ஏறினாரு, முதலில் ஏறிய பெண்மணி இவங்க. எவரெஸ்ட்ல இத்தனை பேர் ஏறி இருக்காங்க, சாதனை படைச்சிருக்காங்க அப்படின்லாம் நம்ம சொல்றோமே, உண்மையிலேயே அந்த சாதனையை யார் நிகழ்த்துறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த செர்பா மக்கள் தான் நிகழ்த்துறாங்க. இந்த மலை ஏறுறதுல வல்லவர்கள் யாரு அப்படின்னா இந்த செர்பா மக்கள் தான். இந்த செர்பா மக்களுடைய துணை இல்லாம யாராலையுமே எவரெஸ்ட் சிகரத்துல ஏறவே முடியாது. ஏன், எவரெஸ்ட்ல ஏறின டென்சிங்கே ஒரு செர்பா இனத்தை சார்ந்தவர் தான். இவங்க அந்த கும்பு அப்படிங்கிற பகுதியில இருக்கிறாங்க. இவங்க நேபாளியர்கள். எப்படின்னா திபெத்திலிருந்து நேபாளத்துக்கு வந்தவர்கள் வியாபாரத்துக்காகவோ அல்லது மேய்ச்சல் தொழிலுக்காகவோ திபெத்திலிருந்து நேபாளத்துக்கு வந்த நேபாளியர்கள் தான் இந்த செர்பா இன மக்கள். மலை ஏறுறதுல அவங்க ரொம்ப சாமர்த்தியசாலி. மலை ஏறுகிறவர்களுக்கு அவங்க தான் வழிகாட்டியா இருக்காங்க. ஏன்னா அங்க ரொம்ப அமானுஷமா இருக்கும், பனி புகை மூட்டம் அதிகமா இருக்கும், அந்த காலநிலை எப்படி மாறும் அப்படின்னு சொல்ல முடியாது. அதனால இவர்களுடைய வழிகாட்டுதல் இல்லாம அந்த பனி மலை மேல ஏறவே முடியாது. வழிகாட்டி. ரெண்டாவது, இவங்க தான் மலை ஏறுகிறவர்களுடைய பொருட்களை எல்லாம் சுமந்துட்டு போவாங்க. சுமை தாங்கிகளா அவங்களுடைய பொருட்கள் எல்லாத்தையுமே எடுத்துட்டு போறதும் இவங்க தான். இவங்க தான் அந்த தண்ணி கொண்டு போறது, அவங்களுக்கு தேவையான உணவை சமைச்சு கொடுக்கறது, மலை ஏறி மேலே போயிட்டு கீழே வர்ற வரைக்கும் அவங்களுடைய ஒத்தாசை இல்லாம இவங்களால ஏறவே முடியாது. அந்த அளவுக்கு பொதி சுமக்கிறவர்களாகவும் இருக்கிறவர்கள் இந்த செர்பா இன மக்கள். அது மட்டும் இல்லாம மலை ஏறுவதுல இவங்க தான் உதவியும் செய்யறாங்க. அந்த பனிப்பாறைகள்ல எந்த இடத்துல அந்த அந்த பாறை கடினமா இருக்கும், எந்த இடத்துல மிருதுவா இருக்கும், எந்த இடத்துல அந்த கோடாரியை வைத்து கொண்டு அந்த பனியை உடைக்கணும், எந்த இடத்துல அந்த கொக்கி போட்டு ஏறணும், கயிறு எப்படி வைக்கணும், எல்லாமே இவங்க தான் முன்னாடி போவாங்க. இவங்க போற பாதையை பின்பற்றி தான் பின்னாடி மலை ஏறுகிறவர்கள் வருவார்கள். இன்னும் சொல்ல போனா எவரெஸ்ட்ல ஏறி சாதனை படைச்சோம் அப்படின்னு சொல்றதை விட அந்த எவரெஸ்ட்ல ஏறுறதுக்கு இவங்க தான் உதவி செஞ்சிருக்காங்க அப்படிங்கிற இவங்களையும் நம்ம நன்றியோட நம்ம நினைத்து பார்த்து சொல்லணும். அந்த அளவுக்கு மிக முக்கியமான ஒரு பணியை செய்து கொண்டிருக்கிறவர்கள் அந்த செர்பா என்று சொல்லக்கூடிய அந்த இனத்தை சார்ந்தவர்கள். அந்த கிராமத்துல பாத்தீங்கன்னா இந்த மக்களுடைய பிரதானமான தொழிலே என்னன்னா மலை ஏறுவதற்கு உதவி செய்வது தான் இவங்களுடைய பிரதானமான தொழிலாகவே இன்னைக்கும் இருக்கு. அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா இமயமலை என்பது மிக கடுமையான குளிர் இருக்கக்கூடிய ஒரு மலை. அதனுடைய அடிவாரத்திலிருந்து அதனுடைய சிகரத்துக்கு போவது என்பது அவ்வளவு எளிதான ஒரு வேலை அல்ல. அப்படிப்பட்ட சூழ்நிலையில பல உடல் உபாதைகள் வந்தாலும் கூட அதற்கு மருத்துவராகவும் இவர்கள் செயல்படுகிறார்கள். ஏன்னா அந்த பகுதியில உணவகங்கள் கிடையாது, மருத்துவமனைகள் கிடையாது. அப்போ அந்த மலை ஏறுகிறவர்களுக்கு என்னென்ன சிக்கல்கள் வரும், என்னென்ன பிரச்சனைகள் வரும், எல்லாவற்றையும் தீர்த்து வைக்கக்கூடிய ஒரு மருத்துவராகவும் இருப்பவர்கள் யாரு அப்படின்னா இந்த செர்பா இன மக்கள். அந்த குளிரிலும் இருக்கக்கூடிய அந்த மலை பிரதேசங்களில் இருக்கக்கூடிய சில தாவரங்கள், அதனுடைய சக்தியெல்லாம் அறிந்தவர்கள் யாரு அப்படின்னா இந்த செர்பா இன மக்கள். அவங்க தான் உள்ளூர் வாசிகள். அந்த உள்ளூர் வாசிகளுடைய துணையோட தான் உலகத்துல பல நாடுகளில் இருந்தும் அந்த ட்ரக்கிங்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மலை ஏறக்கூடிய சாகசத்தை நிகழ்த்தணும்னு சாகச பிரியர்கள் நிறைய பேர் இருப்பாங்க. அவர்களெல்லாம் இந்த செர்பாக்களுடைய துணையோட தான் இன்றைக்கும் மலையேறி கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் தெரியாத செய்தி. நாம் என்ன நினைக்கிறோம், டென்சிங் மலை ஏறினாரு, இவங்க எவரெஸ்ட்டை ஏறிட்டாங்க, இமயமலைக்கு போய் சாதனை பண்ணிட்டாங்கிறதா பத்திரிகை செய்தியா வருது. ஆனா அதுல தெரியாத விஷயம் என்னன்னா, இந்த மாதிரி செர்பான்னு ஒரு இனம் இருக்கு, அந்த இனக்குழு மக்களுடைய உதவியோட தான் இவங்க எல்லாம் மலை ஏறுறாங்கிறதா தெரியாத செய்தி. மீண்டும் பல புதிய தகவல்களோடு அதில் அறியப்படாத பக்கங்களோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.